ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாம் திருப்பிக் கொள்ளுவோம். நீதிமொழிகள் 3:5-6 நாம் பார்க்கிற பொழுது, in English as we read Proverbs 3:5-6, it says, "Trust in the Lord with all your heart and do not lean on your own understanding. In all your ways acknowledge him and he will make your path straight." In தமிழ்ல வாசிக்கிற பொழுது சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்கிற பொழுது அநேக நேரங்களில் we fail. அநேக நேரங்களில் நாம் தோல்வியை ஏன் சந்திக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நாம் சற்று சிந்தித்து பார்க்கிற பொழுது அநேக நேரங்களில் நம்மளுடைய சுயத்தில் நாம் சாய்ந்து கொள்ளுகிறோம். In many ways, we lean on our own understanding, we lean on our own decisions, we lean on our own works. Amen. பாருங்க, இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்மளுடைய அந்த திறமையில, நம்மளுடைய சிந்தனையில, நம்ம எடுக்கிற முயற்சியில நாம் தோல்வியை பெறுகிறோம். ஆனால் முழு நம்பிக்கையோடு நான் கர்த்தரிடத்துல சாயும் பொழுது, when I depend on God, when I depend on the works of God, when I depend on the mighty hands of God, I succeed in my life. I succeed in many ways. இதுதான் சாலமோன் அழகா சொல்லுகிறதை நாம் பார்க்கிற பொழுது பாருங்க, இதுதான் தாவீது கூட சங்கீதம் 23 பாருங்க, he is depending on God even though he is a king, even he has ministers, he has prophets, he has wise men in his cabinet, he still believe in God. Amen. பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd. Amen. அப்படி தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல when we lean on our own understanding, we fail. We go into a wrong path. But when we depend, when we rely, when we focus on the word of God, God leads us into the way of success, leads us into the way of victory. Amen. நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் சார்ந்து கர்த்தரிடத்தில் நான் சாய்ந்து இருக்கிற பொழுது, அவர் மீது நம்பிக்கையா இருக்கிற பொழுது, கர்த்தர் என்னை நீதியின் பாதையில, செவையான பாதையில அவர் என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். Amen. வசனம் சொல்லுகிறது, in all your ways acknowledge him. அநேக நேரங்கள்ல we forget to thank God for what he has done in our life. அநேக நேரங்களில் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மளை செவையான பாதையில் நடத்துகிறார். நாம் நடத்தி வருகிற பாதைகளுக்கு நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மை செவையான பாதையில் நடத்துகிறார். when we depend, when we lean on God's word, when we depend on the works of God's hands in our life, we see victory in our life. This is what Solomon writes in Proverbs 3:5-6. Amen. நீதிமொழிகள் 3:5-6 சாலமோன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் வழிகளை நாம் கர்த்தரை நினைத்து கொள்ளணும். இன்னைக்கு நாம் எடுக்க போகிற டிசிஷன்ஸ்ல, இன்னைக்கு நம்ம செய்ய போகிற காரியங்களை கர்த்தரை நாம் நினைத்து கொள்ளணும். கர்த்தரை நினைத்து கொள்ளும் பொழுது அவர் என்னை செவையான பாதையில் என்னை நடத்துகிறார். நான் என்னுடைய சுய புத்தியில சாய்ந்தேன் அப்படின்னா அநேக நேரங்களில் நான் என்ன பண்றேன், I fell into a trap. When I depend on my own understanding, I fell into a trap. But when I depend on God's word lead me into the right way, in the right paths he leads me. Amen. பாருங்க, இந்த 100 ஆடுல ஒரு ஆடு தொலைந்து போகுது. ஏன் அப்படின்னா அந்த ஆடு அவனுடைய சுய புத்தியில வேற வழியில போகுது. போற வழியில் என்ன இருக்கு, முட்கள் செடியில் அது மாட்டிக்கொள்ளுது. ஆனால் பாருங்க, அந்த மெய்ப்பன் அந்த ஆடை தேடி வருகிற, அந்த ஆடை மீட்டு கொண்டு அதுல இருக்கிற முள்ளெல்லாம் எடுக்கிறார். அதே நேரம் சில வேளைகளில் பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய சுயத்துல சாயும் பொழுது we get hurt. நாம் உடைக்கப்படுகிறோம். சில நேரங்களில் நம்மளுக்கு காயங்கள் ஏற்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் நம்பிக்கையா இருந்து பாருங்க, அவரை நாம் நம்பிக்கையோடு நாம் தேடும் பொழுது கர்த்தர் பாருங்க நம்மளை செவையான பாதையில் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் கடந்து வந்த பாதையில நாம் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அதுதான் பாருங்க, in all your ways acknowledge him. We have to acknowledge God. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி, நான் போகிற பாதைகளுக்காக நன்றி சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மளை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அநேக நேரங்களில் we don't find answers to our life. The answers are here in this Bible, in the word of God. Amen. இந்த வேத வார்த்தையில நாம் முழுமையா நம்பிக்கையா இதை படிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா நம்மளுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய வழிகாட்டுதலை கர்த்தர் தருவார். பிரியமானவர்களே, மீண்டுமா இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார்.
Today, as we read, this word, let's lean on God's wisdom. Let's lean on God's word. Let's depend on the work of God's hands in our life. Amen. இந்த வார்த்தையின்படி இன்னைக்கு பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தையில நாம் சாய்ந்திருக்கணும். கர்த்தரிடத்தில் நம்ம நம்பிக்கையா இருக்கணும். அதுக்கு மாத்திரமல்ல, அவருடைய கரங்கள் செய்கிற கிரியைகளில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மளை செவையான பாதையில் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சுயத்துல சாயாம உம்மிடத்தில் நாங்கள் சாய்ந்து, let us depend on you in all the ways we do, Lord. ஆண்டவரே, நாங்கள் போகிற எல்லா காரியங்களும், எங்களுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ஆண்டவரே, நாங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் நாங்கள் உண்மையை நாங்கள் சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you and be blessed.